ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு 32,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ இந்த வட்டம் ஒரு நல்ல டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும், அண்ட் இதோட கேமரா அவுட்புட்டா இருக்கட்டும், அண்ட் ஒரு சூப்பரான ப்ராசஸரோட ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் IP68 ரேட்டிங்கோடையும் இந்த வட்டம் இந்த போன் வந்திருக்கு. சோ இந்த போன்ல என்னென்ன பாசிட்டிவ் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. இந்த வட்டம் மோட்டோ AI டச்சோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமரா செக்மெண்ட், டிஸ்பிளே செக்மெண்ட் நிறைய இடத்துல அதோட இவங்களோட சாஃப்ட்வேர் ஃபீலுமே AI டச்சோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு இதை பத்தி தான் இன்னைக்கு சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ பாக்ஸ். எப்பயும் போல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லில ஒரு சூப்பரான பாக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. முன்னாடி மோட்டோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே எப்பயும் போல ஒரு சாஃப்ட் கேஸ், யூசர் கரண்ட், வாரண்டி புக், சிம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபபிள் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. 3 கலருமே அல்டிமேட்டான கலரோட ஒரு வேகா லெதர் டச் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு அதை தவிர்த்து ஒரு 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256 GB வேரியன்ட் ஒரு 32,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12/256 GB ஒரு 36,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த பாடியும் பம்பும் ஒரே பிளைனான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து உங்களுக்கு பின்னாடி மீதி இருக்க பேட்டர்ன் எல்லாமே ஒரு பிளைனான டிசைன் பேட்டர்ல மோட்டோ லோகோ சென்டர்ல உங்களுக்கு வீகா லெதர் டச் பினிஷ்ல ஒரு சிலிக்கான் மெட்டீரியல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஃப்ரேமும் மெட்டலால பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான டிசைன். அதை தவிர்த்து ஒரு ஸ்ட்ரைப் போர்ட்ல ஒரு சில்வர் கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான ஒரு ஸ்ட்ரைப் போர்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த லாவெண்டர் கலர்ல பொறுத்தளவு உங்களுக்கு அந்த சிலிக்கான் லெதர் டச் பினிஷ் சூப்பராகவே இருக்கு. அப்படி மெட்டீரியல் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்க ஒரு 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளேயும் கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஒரு பஞ்ச் கோலோட இங்க அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு POLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 144 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ அண்ட் 2000 நீட்ஸ் பிரைட்டரான கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட 3D கர்வ்டு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இங்க டிஸ்பிளே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன் ஓவரால் சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறாலும் டீப் பிளாக் அண்ட் நல்ல ஒரு பஞ்சியான ரிச்சியான கலரும் இந்த டிஸ்பிளேல இருக்குன்னே சொல்லலாம். அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 186 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொண்டு வராங்க. LPDDR4 XRAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை-ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6E சப்போர்ட் அண்ட் Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IP ரேட்டிங் அண்ட் AI முதலே சொன்ன மாதிரி AI கெஸ்டர் மோட் அண்ட் AI ஓட நிறைய விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க டைப் சி போர்ட் பாத்தீங்கன்னா 3.1 விசன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் கெஸ்டர் மோட், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரி பார்க்கும் 4500 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த மொபைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் ஒரு நல்ல ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட்டோட ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் ஒரு அல்டிமேட்டான பேட்டரி செக்மெண்ட்ல இந்த வட்டம் மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் பார்க்கும்போது 50 MP OIS சப்போர்ட் 1.4 அபெச்சர்ல, அடுத்து ஒரு 10 MP OIS சப்போர்ட்டோட டெலஃபோக்கஸ் வித் 3x டிஜிட்டல் ஜூமோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா 13 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 15 MP 1.9 அபெச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds அண்ட் HDR10 பிட்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். வித் EAS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது போக டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ், நைட் மோட் அண்ட் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட
கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த செக்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இந்த மொபைலுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது போக எப்பயும் போல டூயல் வீடியோஸ் அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போன்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. செல்ஃபி கேமராவோட போர்ட்ரேட் ஷாட்டா இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் காட்டுற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் 7S Gen 3 ஒரு 400 கிட்ட கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 720 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். ஏற்கனவே இந்த சிப்செட் வச்சு ஒரு போன் வந்திருக்கு. அது எந்த போன் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் இந்த போன்ல செம்மையா இருக்கு. மோட்டோக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நல்லாவே இருக்குங்க. டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி தாறுமாறா இருக்கு. ஒரு ஆப் அப் டு ஜம்ப் பண்றதாகட்டும், ஒரு வீடியோ பார்க்கற கண்டென்ட் ஆகட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங்க்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்தா இருக்கனால டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் அண்ட் இந்த சிப்செட்டோட ரெஸ்பான்சிபிள் சேரும் போது செம்மையான ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. ஸோ கேமிங்க்கு கவலை கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கவலை கிடையாது, ஒரு சோசியல் மீடியா பார்க்கறதுக்கு கவலை கிடையாது, போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் ஸ்ட்ரகிள் இல்லாத அளவுக்கு இந்த ப்ராசஸர் நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ Edge 50 Pro ஒரு அல்டிமேட்டான போனுங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஆரம்ப விலை ஒரு 32,000. 32,000 ஃபர்ஸ்ட் இந்த போனை கையில எடுக்கும் போது டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டாங்க. இது ஒரு வெயிட் ரொம்ப கம்மி, 186 கிராம் தான். திக்னஸ்மே வெறும் 8.2 mm திக்னஸ் தான். அல்டிமேட்டான ஒரு டிசைன். அது போக 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே அல்டிமேட். டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வேற லெவல். பேட்டரிக்கு சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் உங்களுக்கு ஒரு 10 வாட்ஸ் வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த போன் சப்போர்ட் ஆகுது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான சிப்செட்டுமே எடுத்து வந்திருக்காங்க. கேமரா சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு டீல் ஓட இந்த போன் எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு IP68 ரேட்டிங்கோடையும் இந்த மோட்டோ Edge 50 Pro வளம் வருதுன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான போன். இந்த போன்ல நெகட்டிவ் தாட் எனக்கு பொறுத்தளவு எதுவுமே எனக்கு தோணலன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மோட்டோ AI-யோட நிறைய விஷயங்கள் அவங்களோட கெஸ்டர் மோட்ஸ்ல அண்ட் உள்ள சாஃப்ட்வேர்லுமே நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு புதுசு அண்ட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த AI டெவலப்மெண்ட்ல. இன்னும் கொஞ்சம் வர காலங்களில் இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வரும் போன்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ Edge 50 Pro ஒரு அல்டிமேட்டான போன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அது மாதிரி ஒரு தாறுமான ஒரு டீலோட நிறைய பேங்க் ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட இந்த போன் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. சோ தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இந்த மோட்டோ Edge 50 Pro மொபைலை பொறுத்தவரை. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.